அனைவருக்கும் வணக்கம். நான் மாவட்ட கருவூல அலுவலர், நீலகிரி மாவட்டம். நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பணம் பெற்றும் வழங்கும் அலுவலருக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிரணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நம்ம ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் மின் கட்டணத்தை இது நாள் வரைக்கும் நம்ம கையிலேருந்தே சில சமயம் ஈபி கட்டிட்டு திரும்ப ரீஎம்பர்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டின்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பில்லை போட்டு ட்ரெஷரிக்கு அனுப்பிச்சு அப்புறமா நம்ம ஆஃபீஸ் கணக்கில் போட்டுட்டு அப்புறம் செக்கு மூலயமா ஈபிக்கு அனுப்புவோம். இப்போ அந்த முறையெல்லாம் நெறிமுறைப்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்னா, டைரெக்டாக டிஎன்இபிக்கே நம்ம பணம் இசிஎஸ்சி மூலிமா போகிற மாதிரி. அதுக்கு நம்மளாம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆஃபீஸோட இபி கனெக்ஷனுடைய டீட்டெயில்ஸ், அதாவது கன்சியூமர் நம்பர், அப்புறம் எந்த ஆக்குபென்சி, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கி ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் இருக்கிற டேட்டாவும் டிஎன்இபியில் இருக்கிற டேட்டாவும் வெரிஃபை பண்ணும்போது சில டேட்டாஸ் எல்லாம் தப்பாக இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மாஸ்டர் டேட்டாவை எல்லாருக்கும் எனேபிள் பண்ணுறாங்க. அதனால் எல்லா டிடிஓஸும் அதை டவுன்லோட் பண்ணி அதில் நம்மளுடைய இபி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஹார்ட் காப்பியில் அந்த டிடிஓ கையெழுத்து போட்டு அனுப்பணும். ஏன்னா நம்ம அடுத்த 2 மாதத்தில் நம்ம இனிமேல் ஆஃப்லைன் மோடில் பில் எடுக்க முடியாது. அதனால் எல்லா டிடிஓஸும் தயவுசெய்து திங்கட்கிழமை உங்களுடைய இபி மாஸ்டர் டேட்டாவை டவுன்லோட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாகான்னு செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா அதை திருத்தி உங்களுடைய சைனோட எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். தேங்க்யூ.